டாட்டா பஞ்ச் பேஸ் மாடல் பியூர் வெர்ஷனு. ஸோ இதிலேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கசரங்கா எடிஷனுக்கு ஈக்குவலாக கஸ்டமர் மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹெட்லைட்டில் வந்து டிஆர்எல் வராது, இது ஒரிஜினல் டிஆர்எல் சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓஇ ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தென் அலாய் வீல்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். தென் மிரர் ஃபோல்டிங் வராது, மிரர் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். தென் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கு மாறிடும். தென் ரூஃப் ரயிலர், ஸ்பாய்லர் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தென் இன்சைட் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட் மட்டும்தான் பவர் விண்டோஸ், 2 பவர் விண்டோஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோலிங் மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் டாட்டா பஞ்சோட ஒரிஜினல் பவர் விண்டோ நம்ம மாட்ட போகிறோம். ஒரிஜினல் பவர் விண்டோ எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாமல் ஒரிஜினலான பவர் விண்டோ கஸ்டமருக்கு நம்ம பண்ணி தர போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஸ்டீரிங் பட்டன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட் ஸ்டீரிங் கிட் போட போகிறோம். தென் 9 inch டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸு, டேம்பிங்கு, தென் ஆம்ரெஸ்ட் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் ப்ரீமியம் சீட் கவர், கம்ப்ளீட்டாகவே ப்ரீமியம் சீட் கவர்ஸ் பண்ணுறோம். சோஃபா லெதர்ஸில் பண்ண போகிறோம். தென் சன் ஃப்ளேம், ஆன்டி கிளாரு, தென் ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படியே ஒரு டாப் எண்டில் கசரங்கா எடிஷனுக்கு ஈக்குவலாக கஸ்டமர் என்னென்ன வருமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது என்னென்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தர சொல்லியிருக்காரு கஸ்டமர். ஸோ அது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் லைட்ஸு, கீழே வர அந்த டேஞ்சர் லைட்ஸு, தென் பூட் லேம்ப்ஸு, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் ஆஃப்டர் வீடியோ என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது காமிக்கிறேன். ஸோ நியூ டாட்டா பஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேஸ் மாடலை கம்ப்ளீட்டாக ஒரு டாப் அண்டுக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரண்டேஜ்லேருந்து தான் ஆரம்பிப்போம், பட் இந்த டைம் நம்ம சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் ஒரு பியூர் பேஸ் மாடலை நம்ம கசரங்கா எடிஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த கசரங்கா எடிஷனோட லோகோவிலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் கசரங்கா எடிஷன் லோகோவிலேருந்தே நம்ம காட்டியிருக்கோம் சைட் வியூவில். ஆஸ் வெல் அஸ் கசரங்கா எடிஷனோட அலாய்ஸும் சேம் அப்படியே நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இப்போது இந்த வண்டியில் நம்ம என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம், டாப் அண்டுக்கு ஈக்குவலாக என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிவைஸ் பார்த்துடலாம். சர்க்யூட் ஐயில் 4GB RAM 32 ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா மாட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கு. தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பவர் பேஸில் மேட் இன் யூஎஸ், ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் கோஆக்சல் மாட்டியிருக்கோம். அண்டு 4 channel Stestom எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சரவுண்ட் சிஸ்டம் வேணும்னு கேட்டதுனால அது பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா டார்க்கோட சென்ட்ரல் லாக்கிங் மாட்டியிருக்கோம். கஸ்டமருக்கு ஃப்ளிப் கீ ஒன்று, நார்மல் கீ ஒன்று கொடுத்துட்டோம். இதிலே ஃப்ளிப் கீ அண்டு நார்மல் கீ 2 கீ கொடுத்துருக்கு கஸ்டமருக்கு. தென் ஹாரன் பார்த்திங்கன்னா எல்லாவோட க்ரோம் ஹாரன் மாட்டியிருக்கோம். தென் லைட்டிங் வருவோம். லைட்டிங் பார்த்திங்கன்னா மெயினாக ஹெட்லைட்டில் வந்து ப்ரொஜெக்டரில் அசூமோட FBL HID மாட்டியிருக்கு. ஃபாகுக்கு வந்து CNல 3 inch மல்டி கலர், ஒயிட் கலரு, வார்ம் எல்லோ அண்ட் கோல்டன் எல்லோ, இந்த 3 கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அஃப்கோர்ஸ் வண்டி ஃபுல்லாகவே 4 door டிக்கி எல்லாமே டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு HDயில் டேம்ப் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு HDயில் கஸ்டமருக்கு டேம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இப்போது இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டிஆர்எல் வராது, மேலே ஒரிஜினல் டாப் எண்டோட டிஆர்எல் டாட்டாவோட ஒரிஜினல் மாட்டியிருக்கோம். அண்டு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் மாட்டியிருக்கோம். தென் ஓஇ ஃபாக் லேம்ப் மாட்டியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரிஜினல் ஐட்டம்ஸ் அப்படியே மாட்டியிருக்கோம். ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டாப் எண்டுக்கு ஈக்குவலாக நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இதில். அண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம 55 watts அசூமோட FBL சீரியஸ் HID இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இப்போ இதில். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா CNல மல்டி கலர் LED கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லைட்டிங்கோட ஃபோக்கஸ் எல்லாமே நான் நைட் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். அண்டு இப்போ சைட் பரலாம் வாங்க. சைடில் பார்த்திங்கன்னா கசரங்காவோட லோகோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்டு டயர் பாருங்கள், 15 inch டயர் அப்படியே டாட்டாவோட ஒரிஜினல் கசரங்கா எடிஷனோடது அப்படியே வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அலாய்ஸே பாருங்கள், அலாய்ஸோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைட் வியூஸ் அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் அலாய்ஸ் அப்படியே வாங்கி நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போது இதில் வேறு என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அண்டு மெயினாக நம்மளோட கீ பாயிண்ட்டே இந்த மிரர் ஃபோல்டிங் தான். ஸோ மிரர் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இது இப்போ ஃபங்க்ஷனலி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிரர் ஃபோல்டிங் பாருங்கள், இப்போ அன்லாக் பண்ணுறேன்.
அன்லாக், லாக், லாக். ஸோ மிரர் ஃபோல்டிங் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இதில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் எல்லாமே பிளாக்கில் வரும். நம்ம ஒரிஜினல் பாடி கலருக்கு கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் மேலே பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒய் டைப் ரூஃப் ரயில் மாட்டியிருக்கோம். தென் ஸ்பாய்லர் மாட்டியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். பேக் லுக்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ ஸ்பாய்லர் மாட்டியாச்சு. அண்ட் பேக் சைடு ரிஃப்ளெக்டர்ஸ் மாட்டியிருக்கோம். தென் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆண்டனா மாட்டியிருக்கோம். இதில் ஆண்டனா வராது இந்த வண்டியில். ஸோ ஒய் ஆண்டனா நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒய்யோட ஆண்டனா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்டு அஃப்கோர்ஸ் 3M சன்ஃபிலிம் 35 ஷேடில் கஸ்டமர் கேட்டாங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதையும் ஓட்டி கொடுத்துட்டோம். ஸோ இப்போது நம்ம இதில் இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டாட்டா பஞ்சில் மெயினாக பார்த்திங்கன்னா என்னென்னா ஃப்ரண்ட் 2 டோர் மட்டும்தான் பவர் விண்டோ இருக்கும். நம்ம இது பாருங்கள் ஒரிஜினல் அப்படியே 4 டோர் பவர் விண்டோ அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். வித்து இந்த விண்டோ லாக்கோடு சேர்த்து மாட்டியிருக்கோம். அது போக மிரர் ஃபோல்டிங்கோட சுவிட்சும் பாருங்கள் இங்கே அழகாக ஒரிஜினல் அப்படியே டாட்டாவோடது வாங்கி நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாகவே இங்கே. ஸோ அதே மாதிரி பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு வந்து ஆக்சுவலி ரோலர் வரும். அந்த ரோலர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் பிளேஸ்லேயே நம்ம கஸ்டமருக்கு கீ வச்சு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அந்த கீ வச்சு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக நீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினலே கொடுத்துட்டோம். அந்த வைண்டர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அண்ட் பேக் சீட்ஸ் ஆல்சோ சேம் பிளாக் வித் லைட் பீச் கலர் அப்படியே கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாச்சு. தென் நம்ம இந்த மிரர் ஃபோல்டிங் இன்டீரியர் பாருங்கள். இப்போ இதில் வந்து மீடியா பட்டனும் வராது, க்ரூஸும் வராது. ஸோ மீடியா இப்போ இதில் பண்ணி நம்ம டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அண்டு க்ரூஸ் பார்த்திங்கன்னா டம்மி பண்ணியிருக்கு. ஆஃப்டர் வாரண்ட்டி ஆக்டிவேஷன் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இதோட ஸ்டீரிங் பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே ஓஇ டைப் லெதர் ஸ்டீரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஓஇ டைப் லெதர் ஸ்டீரிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கம்ப்ளீட்டாகவே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். அண்டு இப்போது நம்ம இதோட டிஸ்பிளேயோட ஸ்பெக்ஸ் என்ன, ஆடியோ எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அண்டு சீட் கவர்ஸு எல்லாமே நம்ம இப்போ இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்டீரியரில் பார்த்திங்கன்னா சீட் கவர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்டீரியர் அப்படியே மேட்ச் பண்ணி பிளாக் வித் லைட் பீச்சில் வரும் இன்டீரியரே பார்த்திங்கன்னா. ஸோ அதே சேம் தீமில் ஃபுல் பிளாக் வித் லைட் பீச்சில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் நல்ல கம்ஃபர்ட்டாக பஃப் பண்ணி சீட்டை போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. செம்ம கம்ஃபர்ட்டாக போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா. நல்லா பஃப்டாக கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக போட்டிருக்கு. தென் அதே மாதிரி ஃபுல் கஸ்டம் மேட் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் எந்த மாடல்லையுமே வராது, டாப் எண்ட்லேயுமே இருக்காது. ஸோ நம்ம அது கஸ்டம் மேட் ஆம்ரெஸ்ட்டு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாப் எண்டோட கியர் நாப் பார்த்திங்கன்னா நார்மல் இது மேட் ஃபினிஷ் பிளாக்கில் வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக டாப் எண்டோட கியர் நாப் நம்ம வாங்கி மாற்றிருக்கோம். தென் இதில் யூஎஸ்பி ட்ரைவ் ஃப்ரண்ட்டில் இருக்காது. ஸோ அதனால் ஒரிஜினல் யூஎஸ்பி ஷாக்கெட்டு ஃப்ரண்ட்டில் சாங்ஸுக்காக கஸ்டமருக்கு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அது போக உள்ள ஒரு யூஎஸ்பி ட்ரைவும் ஒன்று கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங்காக. கேமரா வந்து இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாட்டிருக்கு, டிவிஆர் கேமரா மாட்டிருக்கோம். கஸ்டமர் டேஷ் கேம் கேட்டார். ஸோ அதனால் டிஸ்பிளேவோட உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா இதில் மாட்டி கொடுத்துருக்கோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேம் இதில் மாட்டியாச்சு அண்ட் பேக் கேம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிவிஆரில் மாட்டிட்டோம். அண்ட் இதில் டிஸ்பிளேவோட ஸ்பெக் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் 4GB RAM 32 ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே டிவைஸு கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆண்ட்ராய்டு. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டு தான் கம்ப்ளீட்டாக. மெயினாக பார்த்திங்கன்னா இதோட அட்வான்டேஜு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா. அங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் கேம் அண்டு பேக் கேம், டேஷ் கேம் மாட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருந்தே இந்த யூஎஸ்பி லைன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரிஜினலு. ஸோ இதில் அப்படியே நம்ம இந்த பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். பென்ட்ரைவ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. பார்த்தீங்கன்னா இதையும் ஜாயின் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்.
ப்ராம்ப்ட்டு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லாம் ஃபங்க்ஷனோட கொடுத்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே. கேட்டிருப்பீங்க, ஒரு மீடியம் லெவல் ஆடியோ கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து சப்வூஃபர் வேண்டாம், எனக்கு இதிலே பேஸ் வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தார். ஸோ ஒரு மீடியம் லெவல் ஆடியோ வித் ஸ்பீக்கர் அண்ட் ஆம்போட கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு மெயினாக கஸ்டமர் கேட்டது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா, அதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு வித் ரெக்கார்டிங்கோட. ஸோ ரெக்கார்டிங்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அந்த க்ளோ பாக்ஸில் லைன் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு சாங்க்கு நம்ம யூஎஸ்பி இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படியே. ஸோ இப்போ அது போக பார்த்திங்கன்னா ஹாரன்ஸு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி மாற்றியாச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த மிரர்லேயும், இந்த மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளிப் டைப் வராது. இதில் வந்து நார்மல் பேஸ் மாடல் தான், ஒன்லி இது தான் வரும். ஸோ இது வந்து நைட் மோடுக்கு நம்ம ரொம்ப பிரைட்னஸாக இருக்கப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த இதுவும் நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பேசிக்காக இந்த இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இதில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு பேஸில் இருந்து மேண்டட்ரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். மிரர் ஃபோல்டிங்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு மேண்டட்ரியான ஐட்டம்ஸ் என்னென்ன கஸ்டமருக்கு தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போது நம்ம லைட்டிங் ஃபோக்கஸ் பார்க்கலாம், லைட்டிங் பார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நம்ம இப்போ லைட்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம டாட்டா பஞ்சோட லைட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த லைட்டிங் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், பியூர் பேஸ் மாடல். ஸோ இதில் டிஆர்எல் வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் டாப் அண்டோட டிஆர்எல் அப்படியே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 110 வாட்ஸ் ஹெச்ஐடி போட்டிருக்கு இதில். ஸோ ப்ரொஜெக்டர் இதில் வந்து மாட்டியிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹாஃப் ஒயிட் ஹாஃப் எல்லோ. ஸோ ஆல் சீசன்லேயும் ஓட்டுற மாதிரி. அண்டு பியூர் ஒயிட் கிடையாது, பியூர் ஒயிட் பண்ணலை. ஸோ இது வந்து ஹாஃப் ஒயிட் ஹாஃப் எல்லோ கான்செப்ட்டில் தான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லோ பீம் நல்ல கவரேஜ், அண்ட் ஹை பீம் வந்து கஸ்டமர் வந்து ஹைவேஸில் போகிறப்ப யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஆல் சீசன்லேயும் பெனட்ரேட் ஆகி போகும். அதாவது ரெயின், தென் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு, எல்லா சீசன்லேயுமே உங்களுக்கு லைட்டிங் வந்து பக்கா கவரேஜ் இருக்கும். இது நான் உங்களுக்கு கவரேஜ் காமிக்கிறேன். தென் ஆஸ் யூஷுவல் ஃபாக் லேம்ப் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் டாட்டாவோடதே போட்டிருக்கு. தென் அதில் வந்து நம்ம ஹாலஜன் எடுத்துகிட்டு எல்இடி மாற்றி கொடுத்துருக்கோம் கஸ்டமர். ஸோ எல்லாமே நம்ம அப்படியே டேரெக்டாக ஒயிட் கான்செப்ட். ஸோ ஒரிஜினல் டிஆர்எல், ஒரிஜினல் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் அண்ட் இது ஒரிஜினல் ஃபாக் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஸோ பேஸ் மாடலில் இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போது இதோட லைட்டிங் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட் பார்த்திங்கன்னா டிஆர்எல். ஸோ டிஆர்எல் வந்து ஜென்ரலாகவே ஸ்டார்ட் பண்ணாலே எரிய ஆரம்பிச்சிடும் இந்த வண்டியில். ஸோ ஒரிஜினல் அப்படியே லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நான் ஃபாக் ஆன் பண்ணுறேன். ஃபாக் வந்து ட்ரை கலர் இருக்குது, எல்லோ, ஹாஃப் ஒயிட் ஹாஃப் எல்லோ அண்டு பியூர் ஒயிட். ஸோ 3 கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீசனுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாகில் எல்இடி போட்டிருக்கோம், 45 வாட்ஸ். அது இப்போது ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். இது ஹெட்லைட்டோட லோ பீம். அந்த லோ பீம் கவரேஜில் பாருங்கள், எல்லோ ஷேட் நிறையா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லோ ஷேட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு, ஒயிட் ஷேட்ஸும் இருக்கும். ஸோ ஹாஃப் ஒயிட் ஹாஃப் எல்லோ கான்செப்ட்டில் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு கூசக்கூடாது, அதே சமயம் எல்லா சீசன்லேயும் கஸ்டமர் ஓட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது லோ பீம் அண்ட் இது ஹை பீம். லோ பீம் அண்ட் ஹை பீம். ஸோ ஹை பீம் வந்து ஹைவேஸில் எப்போ வேணுமோ நம்ம அப்போ மட்டும் போட்டுட்டால் போதும். சிட்டிஸில் நம்ம ஹை பீமே போட தேவையில்ல. ஸோ இந்த கவரேஜே ரொம்ப இனஃபான கவரேஜ், நல்ல கவரேஜ் வரும் இதுவே. ஸோ லோ பீம் அண்ட் ஹை பீம் கவரேஜ். ஸோ இப்போது இது ஒன்லி ஃபாக் ஹெட்லைட்.
ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரிஜினல் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அப்படியே பேஸ் மாடலில் நம்ம டாப் மாடல் கசிரங்காவை ஒரு பேஸாக எடுத்து நம்ம கம்ப்ளீட் லைட்டிங்கும் அப்படியே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் நம்ம நிறையா வண்டிகள் பார்த்திங்கன்னா பேஸ் டு டாப் எல்லாமே பண்ணியிருக்கோம். நெக்ஸானு ஏகப்பட்ட வண்டி போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. கியா எல்லா பிராண்ட்ஸோட பேஸ் டு டாப் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பஞ்சும் பண்ணியாச்சு. பஞ்சும் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா பியூர் பேஸ்லேருந்து கசிரங்கா எடிஷன் வரைக்கும் மாற்றிருக்கோம். ஆல்மோஸ்ட் கசிரங்கா எடிஷனில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் ஃபியூச்சர்ஸ் 80% ஆஃப் ஃபியூச்சர்ஸ் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பேஸ் டு டாப் எல்லா வண்டிக்குமே பண்ணித்தரோம். மெயினாக என்னென்னா இது எதுக்காக கஸ்டமர்ஸ் நிறையா பேர் இந்த பேஸ் டு டாப் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் சேவிங் தான். இப்போ அரௌண்டு சப்போஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்லேருந்து டாப் மாற்றுறதுக்கு ஒரு அரௌண்ட் 4 lakhs 5 lakhs அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு பேஸ்க்கும் டாப்புக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அரௌண்ட் ஒரு 1.5 lakhs ஆர் 2.5 lakhsக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே பேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ சேவ் பண்ணுறோம், ஒரு 50% ஆர் 40% இந்த மாதிரி கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் அமௌண்ட்டை. ஸோ அதுக்காக தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது போக மெயினாக என்னென்னா நீங்கள் என்ன தான் டாப் எண்ட் எடுத்தாலுமே அதுலேயே சன்ஃப்ளேம் ஒட்டி தான் ஆகணும், ஆன்டி கிளர் பண்ணணும், மேட் போடணும், சீட் கவர் போடணும். அதுலேயுமே டிஃபால்ட்டான மேண்டட்ரி ஒர்க்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். சில கஸ்டமருக்கு டாப் எண்ட் எடுத்துமே அதில் அந்த ஃபியூச்சர்ஸ் இல்லை, சப்போஸ் ஸ்பீக்கர்ஸ் பிடிக்கல, டேம்பிங் இல்லை அப்படிங்கிறாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நம்ம இது எல்லாமே பேஸில் எடுத்தாலுமே அங்கே எடுத்து மறுபடியும் நம்ம ஒரு 81 lakhs செலவு பண்ணுறது. பட் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக பேஸ் எடுத்தோம்னா இதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே கொண்டு வரலாம். அதனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் அப்படி ஒரு காஸ்ட் சேவிங் பிளான் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ பேஸ் டு டாப் போகிறதுக்கு நிறைய பேர் அது புரியாமையே வந்து இதுக்கு டாப்பே எடுத்துருக்கலாமே, டாப்பே போயிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 lakhs 4 lakhs சேவ் பண்ணலாம். ஒரு 40% 50% ஆஃப் அமௌண்ட்ஸை கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். அண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வெஹிக்கிளை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம பிடிச்ச ஆடியோ, பிடிச்ச டிஸ்பிளே, கேமராஸ் நம்ம பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ் டு டாப் கஸ்டமர்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 80% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓஇ ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணித்தரோம். எந்த ஒயரையும் மேக்ஸிமம் நம்ம எதையுமே கட் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே ஆல்ரெடி நிறையா வண்டி பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக்ஸ் நம்ம கூகுள் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ப்ராப்பராக சர்வீஸ் போயிட்டு தான் இருக்குது. எந்த ஒயரும் நம்ம கட் பண்ணுறதில்ல, எதுவுமே நம்ம இது பண்ணுறதில்ல. கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ஃபிட்டிங் அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பேஸ் டு டாப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு எந்த வண்டி பண்ணணும்னு ஆசை இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம டேரக்ட் ஷாப் வாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத ஐடியா தரோம். பார்த்துட்டு நீங்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஐடியாஸும் நமக்கு தேவை கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கொடுக்குற நியூ ஐடியாஸ், நியூ ரெக்குயர்மெண்ட்ஸ் மூலமாக தான் நம்ம இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து பேஸ் டு டாப் பண்ணுறோம், நிறைய நியூ திங்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சப்போர்ட் நம்மளுக்கு எப்போவுமே தேவை. உங்களோட ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அது முடியாதுன்னு நம்மளும் ட்ரை பண்ணி சொல்கிறோம். ஸோ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.